ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது சாரியிலேருந்து வர்ற கரை பீஸ் ஒரு சைடு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கும். இல்லை பட்டு சீலையில் வந்ததுன்னா ஒரு சைடு பெரிய பார்டர் வந்திருக்கும், ஒரு சைடு சின்னதாக வந்திருக்கும். அந்த மாதிரி வர்றதுக்கு எப்படி கட்டிங் செஞ்சு தைக்கிறது அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அப்படி வர்ற ப்ளவுஸுக்கு நாம் எப்படி கட்டிங் செஞ்சு ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேலை ஒரு பூனம் சேலை தான். ஒரு சைடு மட்டும் மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டு 3 பார்டர் வந்திருக்கு, ஒரு சைடு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி வர்ற கரை பீஸுக்கு ஒரே மாதிரி தான் எல்லாமுக்கும் கட்டி செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ப்ளவுஸில் கை நீளம் அதிகமாக வச்சு கேட்பாங்க, இல்லைன்னா உடம்பு சுற்றளவு அதிகமாக இருக்கும், ப்ளவுஸோட கை சுற்றளவும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எதுவாக இருந்ததுனாலும் 80 பாயிண்ட் துணி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம கரெக்டாக கட்டிங் செய்ய முடியும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கை நீளம் ஒரு 6 இன்ச்சு அதுக்குள்ளே தான் வச்சுக்கணும். இந்த சாரியில் வந்த கிளாத்து ப்ளைனாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நம்ம கைக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற துணியில் எந்த இடத்துக்கு வேணாலும் நாம் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கிளாத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்த மாதிரி கிளாத்துலேயே அந்த மாதிரி ஒரு லைன் வந்திருக்கும். அந்த மாதிரி கிளாத்துக்கு அந்த லைன் வர்றது நேரு வச்சு கட்டிங் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக துணி அதிகமாக வேணும். அது ப்ளவுஸோட அளவை பொறுத்து நாம் புடவையிலிருந்தே கொஞ்சம் சேர்த்தி கட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறுக்கால போட்டு கூட வெட்டிக்கலாம். இல்லைன்னா பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்கு ஜாயிண்ட்டு போட்டு அந்த 1.5 இன்ச்சு வர்றதுக்கு தைக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் நாம் பார்த்து தான் கட் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் ஒன்று கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத்துக்கு மடித்து வச்சு ப்ளவுஸுக்கு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடி இன்னொரு கரையை எடுத்து ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் ஜாயின் போட்டு மீதி இருக்கிற மேல் சைடுக்கு அதிகமாக இருக்கிற இன்னொரு கிளாத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு ப்ளவுஸுக்கு மட்டும்தான் இது சரியாக இருக்குது. இது 70 பாயிண்ட் மட்டும்தான் புடவையிலிருந்து கட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த ப்ளவுஸுக்கு இது சரியாக இருந்தது. இதை விட உடம்பு சுற்றளவு அதிகமாக இருக்கிற ப்ளவுஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை கட் பண்ண முடியாது, தைக்க முடியாது அப்படின்னு நாம் சொல்லிடலாம். ஸ்லீவ் கட்டிங் செய்கிறதுக்கு ஆரம்பத்திலே நான் வச்சு காமிச்சிருந்தேன். 2ஆக மடித்து வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸை கட் பண்ணி ஜாயின் பண்ணாமல் ஒரே ஒரு பூ டிசைன் மட்டும் வச்சுட்டு மீதிக்கு மட்டும் பத்தாவதுக்கு சைடில் வேணாலும் பேக் சைடு ஜாயிண்ட் போகிற மாதிரி நான் கட் பண்ணி தைச்சிக்கலாம். நான் அந்த மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சு கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஸ்லீவை வச்சு தைச்சிக்கலாம். ஒரு ஸ்லீவுக்கும் எதுவுமே தேவையில்லை, ஒரே ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் தனித்தனியாக ஜாயிண்ட் போட்டு தைச்சிக்கலாம். கை நீளம் 5.5 இன்ச், தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச்சு வச்சுருக்கு. இந்த ஜாயிண்ட் போடுற கிளாத்தை மட்டும் நேர் எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு பூ டிசைன் மட்டும் மேல் சைடு வர மாதிரி வச்சுட்டு மீதியெல்லாம் உள் சைடு தையல் அடித்து தள்ளி விட்டுடலாம். 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு மட்டும் எப்போவுமே கை நீளம் வச்சு போடுறவங்க. மற்றவங்க போட்டிருக்கிறது பார்த்து எனக்கும் கை நீளம் கொஞ்சம் அதிகமாக வச்சு தைச்சி தர சொல்லி கேட்பாங்க. நான் தைச்சி தர சொல்லும்போது கேட்டுக்குவேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கை நீளம் வச்சு ப்ளவுஸ் போட்டிருக்கிறீங்களா, உங்களுக்கு அது பிடிக்குதா, செட் ஆகுதா அப்படின்னு. இல்லை நான் தைச்சது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களே தான் விருப்பப்பட்டு கை நீளம் அதிகமாக வச்சு தைச்சி தர சொல்கிறீங்க, எனக்கு பிடிக்கல கை நீளம் திரும்பவும் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக செஞ்சு தர மாட்டேன். இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான சார்ஜ் வரும். நீங்களாக தான் விருப்பப்பட்டு தைச்சிக்கிறீங்க. அது பிடிக்கல அப்படின்னா கை நீளமெல்லாம் பிரித்து குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய வேலை செய்யணும். அதனால் அது என்னோடய குறை இல்லை, நீங்களாக தான் விருப்பப்பட்டு தைச்சிக்கிறீங்க, திரும்பவெல்லாம் சின்னது பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான சார்ஜ் வாங்கிக்குவேன். இந்த மாதிரி நிறையா பேர் அடுத்தவங்களை பார்த்து கை நீளம் வச்சு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. தைக்கும்போது விருப்பப்பட்டு தைச்சிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி பிடிக்காமல் போயிடுது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடணும் கை நீளம் அதிகமாக கேட்டாங்கன்னா. இந்த ப்ளவுஸில் இப்போ ஒரு சைடு ஜாயிண்ட் போட்டாச்சு, இன்னொரு சைடு கரெக்டாக ஒரு பூ அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். கட் பண்ணும்போதும் அதே அளவுக்கு வச்சு தான் கட் பண்ணியிருக்கு. நாம் மடித்து விட்டதுக்கு கரெக்டாக தையல் அடித்து திருப்பிக்கலாம்.
இந்த மாதிரி கெட்டியாக வர்ற கிளாத்துக்கு உள் சைடே தையல் போகிற மாதிரி அடித்தோம்னா ஸ்லீவ் கரெக்டாக நிற்காது. அதனால மேல் சைடே தையல் அடிச்சுக்கலாம். ஏன்னா எம்ப்ராய்டிங் போட்டது ரொம்ப திக்னஸாக இருக்குது, தூக்குன மாதிரி மேல் சைடு வந்துடும். அதனால் மேல் சைடு தையல் அடிச்சுக்கலாம். ஜாயிண்ட் இல்லாத ஸ்லீவுக்கு ஒரு அரை இன்ச்சு தள்ளி ஒரு தையல் அடிச்சுட்டு, ஜாயிண்ட் போட்ட ஸ்லீவுக்கு மட்டும் அந்த ஜாயிண்ட் வரதை உள் சைடு தள்ளி தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் இது மேல் சைடு தூக்காமல் கரெக்டாக அமுந்து வரும். இந்த மாதிரி தைக்கிறது அது ப்ளவுஸோட அளவு எப்படி, அந்த கரை எந்த மாதிரி வந்திருக்கு, நாம் எப்படி வச்சதுன்னா அது அழகாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சோம்னா தான் எல்லா ப்ளவுஸுமே கரெக்டாக வரும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி நம்ம எல்லாமுக்கும் தைக்க முடியாது. அதில் என்ன மாதிரி கரை இருக்குது, அந்த ப்ளவுஸ் அளவு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி தைச்சோம்னா தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி கரை இருக்கிறதுக்கு எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து இன்னொரு ஸ்லீவ் கட் பண்ணி, அது கை நீளம் அதிகமாக இருக்குது, ப்ளவுஸோட இறக்கம் அதிகமாக இருக்குது, ஆனால் உடம்பு சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு எப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் இதே வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லீவுக்கு தனியாக 3 பூ டிசைன் இருந்தது. அதை நாம் கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு ஒவ்வொரு பூ டிசைன் மட்டும் வச்சு தைச்சிக்கிட்டோம். இது ஃபினிஷிங் நீட்டாகவே வந்துருச்சு. இது இன்னொரு புடவையோட கிளாத்து. 80 சென்டிமீட்டர் துணி இருக்குது. ஆனால் ஒரு சைடு பெரிய பார்டர் வந்திருக்கு, இன்னொரு சைடு எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன பார்டர் மட்டும் வந்திருக்கு. இது காட்டன் புடவை அப்படிங்கிறதுனால புடவையோட அகலமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே பூனை சீலையாக இருந்ததுன்னா ஒரு 2 இன்ச்சு அகல குறைவாக தான் இருக்கும். அது கொஞ்சம் இறக்க கம்மியாக தான் வச்சு தைக்க முடியும். இப்போ இந்த கரையிலையுமே இந்த ஸ்லீவோட சுற்றளவு கம்மியாக இருக்கிறதுனால ஒரே சைடு வச்சு ஜாயிண்ட் இல்லாமல் அப்படியே நாம் கட் பண்ணிக்கலாம். மீதி என்ன அளவுக்கு துணி இருக்குதுன்னு பார்க்கலாம். 30 இன்ச்சு இருக்குது. உடம்பு சுற்றளவு 10 இன்ச்சு 11 இன்ச்சு இருந்ததுனாலும் நாம் ஜாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக வச்சு தைச்சிக்கலாம். இதே பூனை சீலையாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு துணி அகலம் அதிகமாக இருக்காது. ஸ்லீவ் சுற்றளவும் இது கம்மியாக இருக்கிறதுனால இது ஜாயிண்ட் இல்லை. இதுவே ஸ்லீவ் சுற்றளவு அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பார்டர் இந்த மாதிரி வச்சுட்டு பேக் சைடுக்கு ஜாயிண்ட் போட்டு தைச்சிக்கலாம். ஒவ்வொருத்தரும் புடவையிலிருந்து ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு புடவையில் அதிகமாக துணி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு ப்ளவுஸில் கொஞ்சம் கம்மியாகவே விட்டு கட் பண்ணிடுவாங்க. அது நம்மகிட்ட கொண்டாந்து கொடுத்ததுன்னா கை நீளம் என்ன வேணுமோ இல்லை கை சுற்றளவு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு 10 பாயிண்ட்டு புடவையிலேருந்து கூட சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் இல்லாமல். அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. கட் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு எனக்கு கை நீளம் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உடம்பு சுற்றளவு ரொம்ப பெருசாக இருக்கும், அது நம்மளால் கரெக்டாக தைக்க முடியாது. ஆனால் சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எனக்கு கை நீளம் அதிகமாகவே தான் வேணும் அப்படிம்பாங்க. அதுக்கு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றா முடியும்னா தைச்சு தருவேன், இல்லைன்னா கண்டிப்பாக இது தைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இதுலேயும் லைன் வந்தது
வீடியோவில் பார்க்கல கொஞ்சம் தெரியாது, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்திருக்கு. அது நேர் வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பீஸை மடித்து போட்டு நாம் கட் பண்ண கிளாத்தையெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். நாம் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு. இது பட்டியோட அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கூட வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கிளாத்தை முன்னாடி நகர்த்தி பேக் சைடு பீஸை தள்ளி வச்சுக்கலாம். ஒரு பட்டி மட்டும் அதில் கட் பண்ணிவிட்டு இந்த கழுத்து பீஸ் வெட்டுறதுலையும் நாம் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த கிராஸ் பீஸ் வச்சு ஃப்ரண்டில் கட் பண்ணுறதுல அந்த சைடு இன்னும் கொஞ்சம் துணி இருக்குது, கிளாத்தை நவுத்தி விட்டுட்டோம்னா அதில் கூட கட் பண்ணிக்கலாம். இதில் இந்த அளவுக்கு மட்டும்தான் துணி இருக்குது. 10 இன்ச்சு மட்டும்தான் உடம்பு சுற்றளவு வச்சுருக்கு. கை நீளம் 10 இன்ச்சு வச்சுருக்கிறோம். 80 பாயிண்ட் துணி இருந்தது. இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் இது சரியாக இருக்குது. இதை விட உடம்பு சுற்றளவு இன்னும் 1 இன்ச்சு இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ப்ளவுஸில் இந்த அளவுக்கு வச்சு கட்டிங் செய்ய முடியும். இதில் ஒரு சைடு கரை பீஸ் இருக்கிறது வேஸ்ட்டாக தான் போகுது, அது எதுக்குமே யூஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 80 சென்டிமீட்டர் புடவையிலிருந்து கட் பண்ணி இந்த ப்ளவுஸோட அளவு இறக்கம் 14.5 இன்ச்சு என்னமோ இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் 14 இன்ச்சு 13 இன்ச்சு வச்சுருக்கு கிராஸ் கட்டிங்கு. கை நீளம் 10 இன்ச்சு வச்சுருக்கு. இதை விட உடம்பு சுற்றளவு இன்னும் 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு அதுக்குள்ளே இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த 80 சென்டிமீட்டர் துணி இருக்கிறதுல கட் பண்ண முடியும். அதுவும் பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா கைக்கு கொஞ்சம் ஜாயிண்ட்டு போடணும். இதிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். பெரிய ப்ளவுஸாக இருந்ததுனாலும் சின்ன ப்ளவுஸாக இருந்ததுனாலும் ஒரு 80 சென்டிமீட்டர் அப்படி இருந்ததுன்னா நம்ம கை கட் பண்ணுறது பெரிய பார்டர் வர்றது கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைவாக துணி இருந்ததுன்னா நம்ம கட் பண்ண முடியாது. 14.5 இன்ச்சு உடம்பு இறக்கம் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 15 வச்சுருக்கு. பேக் சைடு உடம்பு சுற்றளவு 17.5 இன்ச், தையல் அடிக்கிறதுக்கு 1.25 இன்ச் சேர்த்தியே வச்சுருக்கு. ஆம்கோல் சுற்றளவு கை சுற்றளவு குறைவாக இருக்கிறதுனால 14 இன்ச்சு மட்டும்தான் வச்சுருக்கு. இது யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கை சுற்றளவு குறைவாக இருக்கும். ஷோல்டர் 5.25 இன்ச்சு வச்சுருக்கு. இதுதான் இந்த ப்ளவுஸோட அளவு. ஒரு பட்டிக்கு இந்த பீஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பட்டிக்கு கழுத்து பீஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதே கிளாத்தை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இன்னொரு சைடு இந்த பார்டர் வந்த இடத்துலையே துணி மிச்சமாகும், அதுலேயும் கட் பண்ணிக்கலாம். நாம் என்ன தான் சொன்னாலும் சிலர் மட்டும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பக்கம் 70 சென்டிமீட்டர் கொண்டு போய் கொடுத்ததுனாவே தைச்சி கொடுத்துறாங்க. நீங்கள் மட்டும் என்ன 80 சென்டிமீட்டர் இருந்துன்னா தான் தைக்க முடியும், இல்லைன்னா ப்ளவுஸுக்கு 1 மீட்டர் துணி எடுத்தால் தான் தைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு உங்களுக்கு ஜாயிண்டெல்லாம் இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா அப்படி இருந்தால் தான் தைக்க முடியும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாவோ இல்லை புரியல அப்படின்னாவோ உங்கள் ப்ளவுஸை கட்டிங் செய்யும்போது நீங்கள் பக்கத்துலேயே நில்லுங்க. உங்களோட அளவுக்கு நான் வச்சு கட்டிங் செய்யும்போது எந்த அளவுக்கு துணி இருந்ததுன்னா அது சரியாக கட்டிங் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதுக்கு பின்னாடி கம்பல் பண்ணாலும் நான் துணி வாங்க மாட்டேன். துணி 10 நாள் மட்டும்தான் வாங்கிக்குவேன். ஏன்னா எப்படியோ ஒன்று கொடுத்துருவாங்க. அப்புறம் தைச்ச பின்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை நீங்கள் முதலே சொல்லியிருந்தால் நான் இந்த மாதிரி வச்சிருக்கு சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு. அதை அப்போவே தான் நான் சொல்கிறேன். ஆனால் அது அப்போ தெரியறதில்ல. போட்டு பார்த்துட்டு ஏதோ ஒரு குறை இருந்ததுன்னா, ஏன் ஜாயிண்ட்டு போட்டீங்க, கை நிலையா இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னு அதுக்கு பின்னாடி கேட்பாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, துணி பத்தலைன்னா கை நீளத்தை கூட கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அதை அப்போ தெரியறது இல்லையா, தைச்ச பின்னாடி அப்புறம் சொல்கிறது, ஏன் அதை நீங்கள் முதலே சொல்லின்னு அப்படின்னு. இது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்ககிட்ட நான் ஒரு டைம் தைச்சி பார்த்துட்டு மாற்றி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவை நான் துணியே வாங்க மாட்டேன், எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்ட்டுருவேன். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக தைச்சி பழகிறவங்களும் இந்த மாதிரி புடவையில் கரை வந்ததுன்னா எப்படி கட்டிங் செய்கிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.